ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கான வீடியோ வந்து மார்னிங் ரொட்டீன் தான். ஒரே ஒரு நாள் மட்டும் ஈவினிங் நிறைய காக்கா பறந்துட்டு இருந்துச்சு. அது எதுக்கு என்னன்னு சொல்லி உங்கள் யாருக்காச்சும் தெரிஞ்சால் எங்கள் கமெண்ட்ஸில் சொல்வீங்கக்காக மட்டும் அந்த ஒரு வீடியோ ஆட் பண்ணியிருக்கேன். அது எல்லாமே மார்னிங் எடுத்தது தான். ஒரு மாதிரி மார்னிங் ரொட்டீன் விலாக் இருக்குல்ல, அந்த மாதிரி தான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனால் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போக முடியல. பட் கொஞ்சம் கொஞ்சம் என்ன பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டேன் அப்படிங்கிறதும், கோலம் போடுறது, அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் என்னால் என்ன ஷூட் பண்ண முடிஞ்சதோ அதை காட்டியிருக்கேன். இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் பெட்டராக கூட பண்ணலான்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய விஷயம் நான் மிஸ் பண்ணிட்டேன். இதில் இனிமேல் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்கேன். எனக்கு ரொம்ப யோசனையாக இருந்தது, இது நம்ம ஒழுங்காகவே ஷூட் பண்ணல, அப்லோட் பண்ணலாமா வேண்டாமா அப்படியே வச்சிடலாமா அப்படிங்கிற மாதிரி. அதனால தான் மார்கழி மந்த்து ஷூட் பண்ணதை நான் 1 மந்த் கிட்ட இது சரி எடிட் பண்ணுறதுக்கே ரொம்ப நாள் எடுத்துக்கிட்டேன். இதை ஒழுங்காகவே ஷூட் பண்ணலாம், நம்ம எடிட் பண்ணலாமா வேண்டாமான்னு சொல்லி. அதுக்கப்புறம் இதை வந்து ஆஃப் எடிட் பண்ணியிருப்போம்ல, ஒரு மாதிரி ரஃப்பாக எடிட் பண்ண போல் ஃபஸ்ட்டு அந்த ஸ்டேஜ்லேயே ரொம்ப நாளும் வச்சுருந்தேன். சரி இப்போ டெலிட் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லி அப்புறம் எடிட் பண்ணிவிட்டு வாய்ஸ் ஓவர் கொடுக்குறதுக்கு முன்னாடி ரொம்ப நாள் யோசிச்சுட்டு இருந்தேன். சரி இது பண்ணலாமா வேண்டாவா அப்படிங்கிற மாதிரி. சரி இன்றைக்கி தான் ஃபைனலி சரி வாய்ஸ் ஓவர் கொடுத்துடலாம், அப்லோட் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். இன்றைக்கான வீடியோவில் வந்து நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் ப்ராப்பர் மார்னிங் ரொட்டீன்னு சொல்ல முடியாது, பட் அங்கே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்திருக்கேன். அதை அப்படியே கொலாச் பண்ணி போடுவோம் அப்படின்னு சொல்லல, அந்த மாதிரி நான் மர்ச் பண்ணி போட்டிருக்கேன். சரி வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து இன்னைக்கு ஃபஸ்ட் டே வந்து நெய் காய்ச்சி வச்சிடணும். சில டேஸ்லாம் காய்ச்சக்கூடாது அப்படின்னு சொல்லி வீட்டில் ஃபாலோ பண்ணுவாங்கள்ல. லைக் சாட்டர்டே, ஃப்ரைடே, டியூஸ்டே நினைக்கிறேன், கன்ஃபார்மாக எனக்கு தெரியல. இந்த மாதிரி சில டேஸில் காய்ச்சக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. சண்டே, மண்டே காய்ச்சலாம். வெட்னஸ்டே, தேர்ஸ்டே பற்றி எனக்கு ஐடியா பெருசாக இல்லை. ஆனால் சண்டே, மண்டே காய்ச்சலாம். இந்த மாதிரி சில டேஸில் காய்ச்சலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து எடுத்து வைக்கும் போது தான் நம்மளுக்கு ரொம்ப ஐயோ எவ்வளோ நல்லா எடுத்து வைக்கிறது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நெய்யெல்லாம் காய்ச்சும் போது அப்படியே வீட்டில் ஒரு ஸ்மெல் வரும் பாருங்களேன். நெய் பிடிச்சவங்களுக்கு அந்த ஸ்மெல் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நெய் பிடிக்காதவங்களுக்கு ஆப்வியஸ்லி பிடிக்காது. அப்படியே வீடு ஃபுல்லாக ஏதோ ஸ்வீட் செய்கிற மாதிரி ஒரு ஸ்மெல் வரும். அந்த ஸ்மெல்லுக்காகவே நெய் செய்யலாமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நெய் பிடிச்சவங்களுக்கு, பிடிக்காதவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். அதுக்கப்புறம் இந்த க்ரம்பிள் மாதிரி வருதில்ல, இதை மட்டும் ஃபில்டர் பண்ணிவிட்டு நம்ம நெய் ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஃபில்டர் பண்ணி வச்சிடலாம். இல்லை முருங்கைக்கீரை அந்த மாதிரிலாம் போட்டு வைப்பாங்க. கருவேப்பிலை போடுவாங்க ஒரு சிலவங்க. முருங்கைக்கீரை கிடச்சா முருங்கைக்கீரை போட்டுக்கலாம், கருவேப்பிலை கிடச்சா கருவேப்பிலை போட்டுக்கலாம். அது நம்மளோட விஷ் தான். இப்போது இதை காய்ச்சும் போது அடி கனமான பாத்திரமாக நான் வச்சுருக்கேன், அடி பிடிக்காத மாதிரி. இல்லைனா இந்த க்ரம்பிள் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் போய் அடி பிடிச்சிச்சுன்னா ஒரு மாதிரி தீஞ்ச ஸ்மெல் வந்துடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி நான் ஃபஸ்ட்லேருந்தே அடி கனமான பாத்திரம் தான் வச்சு காய்ச்சிட்ருக்கேன். அதுவும் மோஸ்ட்லி இந்த கடாயில் தான் காய்ச்சுவேன். ஏன்னா இது கொஞ்சம் பெருசாகவும் இருக்கும், குவான்டிட்டி கொஞ்சம் கம்மி தான். நெய்னாலும் ஃபஸ்ட்டில் பொங்கும். நிறைய டைம் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதுக்கு முன்னாடி வீடியோஸில் கூட. அதனால் பொங்கினாலும் இதில் பிரச்சனை இருக்காது. ஆனால் அடிகனமான பாத்திரமும் ரொம்ப நேரத்துக்கு வந்து அடி பிடிக்காமல் பார்த்துக்கலாம். அவ்வளோதான். இந்த ஸ்டேஜில் ஆல்மோஸ்ட் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணதுக்கப்புறம் கூட நீங்கள் முருங்கைக்கீரை போட்டுட்டு அது கொஞ்சம் வெடிக்கிறதெல்லாம் கம்மியானதுக்கப்புறம் இன்னொரு முறுக்கு லைட்டாக சூடு பண்ணி எடுத்துடலாம். அந்த சூடாகவே ஆஃப் பண்ணிவிட்டு அந்தளவுக்கு வரும்போது முருங்கைக்கீரை வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், இருந்தால் இல்லைன்னா கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். உங்களோட விஷ் தான், என்ன ஆட் பண்ணணுமோ. ஒவ்வொருத்தவங்க வீட்டில் ஒவ்வொன்று ஃபாலோ பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு காமனாக ஃபாலோ பண்ணுற 2 விஷயம்னா அது வந்து ஒன்று முருங்கைக்கீரை, இன்னொன்று வந்து கருவேப்பிலை தான். அவ்வளோதான். அது மாதிரி ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் மாறினோடனே நம்ம இதை எடுத்து வச்சிட வேண்டியது தான். இதை ஆறுனதுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம எந்த கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணணுமோ. அண்ட் இது தண்ணி படாத ஸ்பூன் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணணும். உங்களுக்கு நிறைய குவான்டிட்டியில் செய்கிறீங்கன்னா 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுக்கோங்க. ரெகுலராக யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பூனும், இன்னொன்று வந்து அப்படியே அந்த கண்டெய்னர் வந்து அப்படியே வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி. இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா ஒன்ஸ் நீங்கள் அதை தொட்டு யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஃபுல்லுமே காலியாக லைக் ஏதாச்சும் வேஸ்ட் ஆகிடுச்சுன்னா கஷ்டம் இல்லை. அதனால் நெய் செஞ்சோடனே நெக்ஸ்ட் என்ன, தோசை தான். நம்ம இன்றைக்கி மார்னிங் நெய் செய்கிறோம் அப்படின்னா ஈவினிங்கோ இல்லை அன்றைக்கி மார்னிங்கே முடிஞ்சால் நெய் ரோஸ்ட் பண்ணி சாப்பிட்றணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டெம்டேஷன் இருக்கும். எனக்கு இப்போவே சாப்பிடணும் போல் அப்படி தான் வந்து நமக்கே இருக்கும். நெய்யில் ஏதாவது ஸ்வீட் பண்ணி சாப்பிட்றதோ ஏதாவது ஒன்று பண்ணி சாப்பிட்றணும் அப்படிங்கிற மாதிரி. அன்றைக்கி வந்து தோசை பண்ணிடணும். சரி ஒரு கீ ரோஸ்ட் பண்ணி நல்லா சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி. நல்லா முறுமுறுன்னு நிறைய நெய் போடணும், அப்போ தான் முறுமுறுன்னு வரும். நல்லா முறுமுறுன்னு. உங்களுக்கு கொலஸ்ட்ராலெலாம் இருக்குது, இல்லை எண்ணெய்லாம் நிறைய ஆட் பண்ணிக்க மாட்டீங்க, டயட்லலாம் இருக்கீங்கன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணுறது பெட்டர். நெக்ஸ்ட் ஃபியூ செகண்ட்ஸ்க்கு நல்லா நெய் போட்டு முறுமுறுன்னு செய்வாங்க, அந்த மாதிரி செஞ்சுருந்தேன். இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். அப்படியே உடைக்கும் போதே இந்த உடைக்கிற சவுண்டு வரும்ல, முறுன்னு, அந்த மாதிரி இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் நிறைய நெய் போட்டால் தான் அந்த மாதிரி வரும். மோஸ்ட்லி ரொம்ப தின்னாக போட்டுட்டு நிறைய நெய் போடணும் இந்த மாதிரி தோசை வரணும் அப்படின்னு சொன்னால்.
நாங்கள் அன்றைக்கி அப்படி தான் பண்ணி சாப்பிட்ருந்தோம். அப்படியே நிறைய நெய் போட்டு அந்த ரோஸ்ட்டே நல்லா இருந்தது சாப்பிடும்போதே. அப்படியே அதில் நெய் ஸ்மெல்லும் நல்லா வரும். அப்படியே ரொம்ப திகட்டுற மாதிரியும் இருக்காது, அண்டு நெய் ஸ்மெல் வராமலேயும் இருக்காது. இந்த மாதிரிலாம் செய்யும்போது அப்படியே அந்த மொறுன்னு நெய் ஸ்மெல்லோடு அந்த தோசை சாப்பிட்றதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும். அப்பா அப்படி இருக்கும். அவ்வளோதான், சாப்பிட்டு முடிச்சுட்டு மார்னிங் ரொட்டீன் முடிஞ்சிருச்சு. கொஞ்சம் தான் ஷூட் பண்ணேன் சார், நல்லா ஃபுல்லாக நான் ஷூட் பண்ணல. அப்புறம் ஈவினிங் இந்த ஒரு கிளிப் மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன், ஈவினிங் கிளிப்பாக. அது எல்லாமே மோஸ்ட்லி மார்னிங் கிளிப் தான் ஆட் பண்ணியிருக்கேன். மார்னிங் ரொட்டீன் எடுக்கணும் தான், பட் அன்றைக்கி ஈவினிங் வாக்கிங் போகும்போது இந்த காக்கா பறந்துகிட்டே இருந்தது. கொஞ்சம் நேரம் ஒரு காக்கா தான் பறந்துட்டு இருந்தது. சரி ஒரு காக்கா தானே அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன். அதுவுமே எதுக்கு ரொம்ப நேரமாக இப்படியே பறந்துட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணிட்டு இருந்தது. கொஞ்சம் நேரம் தான், அப்புறம் நிறைய காக்கா வந்து ஜாயின் பண்ண ஆரம்பிச்சிச்சு. நிறைய காக்கா மீன்ஸ் லிட்ரலி நிறைய காக்கா. நான் உங்களுக்கு வீடியோவிலே காட்டுறேன். ஒரு 50 கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். அங்கங்கே தெரியல, நிறைய காக்கா கொஞ்சம் இங்கே கொஞ்சம் அங்கே பேட்சாக கூட உட்காந்துட்டு இருந்தது. அந்த மாதிரிலாம் இருக்கும்போது நிறைய காக்கா, லிட்ரலி நிறைய காக்கா. இதுக்கு இவ்வளோ காக்கா வந்துச்சு, இவ்வளோ வருமா ஒரு இடத்துக்கு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நிறைய வந்துருந்துச்சு. இந்த மாதிரி வரதுக்கு ஏதாவது ரீசன் இருக்குமா? நாங்கள் சும்மா குரூப் டிஸ்கஷன், கேங் மீட்டிங், இது அதுன்னு சொல்லியிருந்தோம், ஃபேமிலி கேதரிங் இது அதுன்னு சும்மா சொல்லிட்டு இருந்தோம். எங்களுக்கு உண்மையாகவே தெரியல எதுக்கு இது இவ்வளோ கூட்டமாக வந்துடுச்சு, இவ்வளோ நிறைய வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஏதாவது இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு யாருக்காச்சும் தெரிஞ்சிச்சுன்னா, இந்த மாதிரி ரீசனுக்காக தான் இது கும்பலாக வரும், நிறைய கூட்டமாக இருக்கும், அந்த மாதிரிலாம் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எனக்கு பெருசாக ஐடியா இல்லை, எதுக்குடா இவ்வளோ காக்கா. அது கூட கொஞ்சம் காக்கா வரும், ஏதாவது சாப்பிட்றதுக்கு இருக்கும், அப்போ கூப்பிடுவோம் மற்ற காக்காவை, அப்போ வந்து சாப்பிடும் போயிடும், அவ்வளோதான். ஆனால் இது அப்படிலாம் இல்லை, இங்கேருந்து மாறி அங்கே உட்காந்துச்சு, அங்கேருந்து மாறி இங்கே உட்காந்துச்சு, இங்கேருந்து மாறி அங்கே உட்காருது. இந்த மாதிரி இந்த மரத்தில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மரத்தில் கொஞ்சம், அப்புறம் மொட்டை மாடியில் கொஞ்சம். இந்த மரத்துலேயே ஒரு 20-30 காக்கா இருந்திருக்கும். அப்புறம் இந்த மொட்டை மாடியிலையும் ஒரு 20 காக்கா கிட்டே இருந்திருக்கும். இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம், இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம், இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம்னு சொல்லி மாறி 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 உட்காந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே உட்காந்துருந்தது. ஒரு 5 காக்கா, 3 காக்கா, அந்த மாதிரி. இதுக்குள்ள இவ்வளோ காக்கா வந்திருக்கு. இப்போ இதுலேயே ஒரு 20 இருக்குமோ, அந்த மரத்தில் ஒரு 20-30 ஆச்சு இருந்திருக்கும் மினிமம். அந்த மாதிரி இருக்கும்போது எத்தனை காக்கா வரும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு 50 காக்காக்கு மேலே இருந்திருக்கும். அங்கங்கே உட்காந்ததெல்லாம் சேர்த்துருந்தா அதை விடவும் அதிகமாகிட்ருக்கும். இவ்வளோ காக்கா ஒரு இடத்துல வருமா என்ன ஏதுன்னு எனக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லை. சரின்னு சொல்லி அதை விட்டுட்டு நாங்கள் வந்துட்டோம். நெக்ஸ்ட் டேவே ஆரம்பிச்சிச்சது. நெக்ஸ்ட் டே வந்து ஏர்லி மார்னிங் எழுந்து மார்கழி மாதம்னு சொன்னால நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போதே மார்கழி மந்த்ன்றதுனால விளக்கு வைக்கிறதுக்காக கோலம்லாம் போட்டாச்சு. இந்த மாதிரி மோஸ்ட்லி இந்த விடையற் காலையில் தான் எழுதணும் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, எழுந்தால் நல்லது அப்படின்னு சொல்லுவாங்கன்னு எழுதுக்கிறது. நீங்கள் வந்து லேட்டாக தான் எழுவீங்க அப்படின்னு சொன்னால் அப்பயுமே எழுந்து கோலம் போட்டு உங்கள் இஷ்டத்துக்கு சாமி கும்பிட்டுக்கலாம், உங்களோட விருப்பம் தான். நாங்கள் நெய் செஞ்சோன்னு சொன்னால நெக்ஸ்ட் டேவும் நெய் தான். எப்போ நம்ம நெய் செஞ்சாலும் அதுக்கு நெக்ஸ்ட் டே நெய் போட்டு சாப்பிட்ணும், அன்றைக்கே நெய் போட்டு சாப்பிட்ணும். இந்த ஸ்வீட் தோசையோ ஏதாவது ஒன்று பண்ணி சாப்பிட்றாங்களே, பருப்பு சாம்பாருக்காச்சும் நெய் போட்டு சாப்பிட்றணும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளோட மைண்ட் செட் இருக்கும் மோஸ்ட்லி. அப்படி தான் இன்றைக்கும் சக்கரை ப்ளஸ் நெய். எத்தனை பேருக்கு இது பிடிக்காதுன்னு எனக்கு தெரியாது, ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சக்கரை போட்டுட்டு அது கூட நெய், ஒயிட் சுகர் நெய். நான் இதுவரை நாட்டு சக்கரை கூட நெய் போட்டு சாப்பிட்டதில்ல, அது எப்படி இருக்கும் டேஸ்ட்டுன்னு எனக்கு ஐடியா இல்லை, சாரி. ஆனால் சக்கரை கூட நெய் போட்டு சாப்பிடும்போது பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்தி கூட அப்பா அப்படி இருக்கும். சப்பாத்திக்கு அந்த கீயும் சுகரும் யூஸ் பண்ணிக்கிட்டு சட்னி செஞ்சிருந்தேன். அதை வந்து தோசைக்கு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி தோசை சாப்பிட்டுட்டு இருந்தேன் பொறுமையாக நான் உட்காந்து. அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பூ பூத்துருந்தது. இப்போல்லாம் நிறைய பூ பூக்குது, லைக் ஒரு 2 முழம் கிட்ட வரும்ல, கிட்டத்தட்ட அந்தளவுக்கு பூ பூக்குது. நான் இந்த வீடியோலாம் ஷூட் பண்ணும்போது 2.5 முழம் கூட ஒரு நாள் வந்துச்சு. அதை எடிட் பண்ணும்போது, சாரி ஷூட் பண்ணும்போதுன்னு சொல்லிட்டேன். ஷூட் பண்ணிகிட்டு இருக்கும்போது 1.5 to 2 அந்த மாதிரி வந்துட்டு இருந்தது. இப்போல்லாம் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. இந்த மாதிரி தான் அதிகமாகும், அதுக்கப்புறம் ரொம்ப கம்மியாயிடும். ஒரு 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 டைம் பீரியட் இருக்கும், அப்போ வந்து நிறைய பூ பூக்கும். அது எதுக்கு பூக்குதுன்னு அதுக்கும் தெரியாது, நமக்கும் தெரியாது. அப்போ என்ஜாய் பண்ணிக்க வேண்டியது தான். அதுக்கப்புறமா ட்ரிம் பண்ணி விடணும் பூச்செடியெல்லாம் மோஸ்ட்லின்னு சொல்லுவாங்க. எல்லா பூச்செடியுமே அப்போ தான் வந்து நிறைய புது கிளை வந்து புது இதுலேருந்து மொட்டு வந்து நிறைய பூ பூக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இப்போ பூக்கும் போது இல்லை, பூத்து முடிச்சதுக்கப்புறம் ஒரு டைம் இருக்கும். அப்போ வந்து ஒரு பூ இருக்காது, அதில் எதுவுமே இருக்காது. அப்போ வந்து நல்லா ட்ரிம் பண்ணி விட்டுறணும். அதுக்கப்புறம் நல்லா தண்ணி விடணும், அது முளைச்சி வரத்துக்கு, லைக் புது இலைலாம் வர்றதுக்கு நம்ம நிறைய தண்ணி விட்டோம்னா அப்போ நல்லா வளரும் அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் அதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம், அது ஒர்க்கும் ஆகுது. நிறைய நீங்கள் பார்த்தீங்கன்னா தோட்டம் வச்சுருக்கிறவங்க கூட அப்படி தான் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஃபுல்லாக அந்த உரம்லாம் வச்சு நல்லா தண்ணி கட்டி அப்படியெல்லாம் பண்ணுவாங்க. அந்தளவுக்கு நம்ம பண்ணலனாலும் கூட ட்ரிம் மட்டும் பண்ணணும், அடிக்கடி ட்ரிம் பண்ணணும், இயர்லி ஒன்ஸ் அந்த மாதிரி. நாங்கள் ட்ரிம் பண்ணி மட்டும் தான்
தான் விடுவோம். ட்ரிம் பண்ணி விட்டுட்டு நம்மளால் என்ன வீட்டிலேருந்து ஏதாச்சும் வேஸ்ட்டெல்லாம் வரும்ல, அந்த எப்படி சொல்கிறதுனா காய்கறி தோல் அந்த மாதிரிலாம் இருக்கும்ல, அதெல்லாம் முடிஞ்சால் அங்கே போடுவோம் அந்த பூச்செடிக்கு, அவ்வளோதான். ஆனால் ஸ்ட்ரைட்டாக அப்படி போடுறத விட மக்கை வச்சு தனியாக இருந்து எடுத்து போடுறது தான் பெஸ்ட்டு. அந்த மாதிரி தனியாலாம் மக்கை வச்சு எடுத்து போட்டதில்லை நாங்கள், அங்கேயே போடுவோம். அதுவே கொஞ்சமாக மக்கி, ஏன்னா நிறைய போட்டால் தான் நிறைய ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும், கொஞ்சமாக தானே போடுறோம் நம்ம அப்படின்னு சொல்லி டே டு டே லைக் எப்படி சொல்கிறது, டே டு டே வர குப்பெல்லாம் அங்கே போட மாட்டோம். என்னைக்காச்சும் ஒரு நாள் போடுவோம், அப்புறம் விட்டுருவோம், அந்த மாதிரி நாங்கள் பண்ணிகிட்ருப்போம். அதனால் எங்களுக்கு பெருசாக எதுவும் இதுவெல்லாம் இல்லை. அதுலேயே மக்கி அதுவே கொஞ்சமாக இதுவாகிடுச்சு. நீங்கள் டெய்லி அங்கே போடுறீங்கன்னா ஹீட் ப்ரொடியூஸ் ஆகி அந்த செடியை செத்துரும்னு நினைக்கிறேன். தனியாகவே போட்டு மக்க வச்சு அப்புறம் அங்கே போடுங்க, அதுதான் அட்வைசபிள். அவ்வளோதான். அதெல்லாம் கட்டி முடிச்சுட்டு இது நெக்ஸ்ட் டேவே வந்தாச்சு. நெக்ஸ்ட் டே வந்து ஒரு கோலம் தான் போடணும். இந்த மார்கழி ஃபுல்லாகவே நான் இந்த மாதிரி கோலம் தான் போட்டிருப்பேன். லைக் நடுவில் வந்து ப்ளஸ் மாதிரி சிம்பிளில் எதுவுமே இல்லாத மாதிரி போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன தண்ணி காய் வைக்கிறது, குளிக்கிறது, இந்த மாதிரி வேலை தான் போயிட்டு இருந்தது. யூஸ்வலாக மார்னிங்னால் இப்படி தான் போவோம். ரொம்ப எப்படி சொல்கிறதுனா எழுதணும், கோலம் போடணும், அப்புறம் பூ இருந்தால் பூ கட்டி வைக்கிறது அந்த மாதிரி. அப்புறம் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ண முடிஞ்சால் நான் மார்னிங்கே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருவேன், இல்லைனா ஃப்ரெஷ்ஷாக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுடுவேன். லஞ்ச் ப்ரிப்ரேஷன் போயிட்டுருக்கு இப்போ. அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்ற வேலை இருக்கும்ல, அதை பார்த்துட்டு ஃபஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டுட்டு கூட நான் லஞ்ச் வேலை பார்ப்பேன். இல்லை லஞ்சும் பிரேக்ஃபாஸ்ட்டும் ஒன்றா கூட பண்ணுவேன். என்னோடய விருப்பம் தான். எனக்கு எப்படி டைம் இருக்கோ, எப்படி முடியுதோ அதுக்கேற்ற மாதிரி தான் நான் ப்ரிப்பேர் பண்ணுவேன். எப்போவுமே என்னோடய விஷ் தான். என்னால் ரொம்ப முடியல அப்படின்னா கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கூட நான் வந்து லஞ்ச் பண்ணிப்பேன். ஸோ இட் டிபெண்ட்ஸ். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி பண்ணுவேன். இது வந்து வேறு இடத்துல தான் கொட்டுறோம், பூச்செடிக்கிட்ட கொட்டவே இல்லை குப்பை. நான் தான் சொல்லியிருக்கேன்ல, டெய்லியெலாம் பூச்செடிக்கிட்ட கொட்ட மாட்டோம். ஒரு நாள் இப்படி கொட்டுவோம், ஒரு நாள் அப்படி கொட்டுவோம். நம்மளோட விஷ் தான். எப்படி வேணுமோ அப்படி கொட்டிக்க வேண்டியது தான். உங்களுக்கு எப்படி சொல்கிறதுனா, டெய்லி அந்த பூச்செடிக்கிட்ட கொட்டினீங்கன்னா பூச்செடியே செத்து போயிடும். அதனால் அந்த மாதிரி கொட்டாதீங்க. முடிஞ்சால் தனியாக மக்கை வச்சு எடுத்து போடுவோம்ல, மண் மாதிரி ஆகிடும், நல்லா மக்கிடணும் அது. அதுக்கப்புறமா எடுத்துகிட்டு வந்து போடுங்க. அண்ட் அதுவுமே கூட நீங்கள் எப்பயாச்சும் நோட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும், நமக்கே அந்த லைட்டாக அந்த வார்ம் ஃபீல் வரும் அந்த மக்கிற மண்ணிலேருந்து. ஃபீல் பண்ணியிருக்கிறவங்களே தெரியும், மோஸ்ட்லி தெரியாதவங்க இனிமேல் பண்ணிங்கன்னா ஃபீல் பண்ணி பாருங்கள் எப்போயாச்சுன்னு, அது நமக்கு ஃபீல் ஆகுதா இல்லையான்னு சொல்லி. கோலம் போடும்போது லைட்டாக அழிச்சு தான் போடுவோம் மோஸ்ட் ஆஃப் தி டேஸ். ஏன்னா நானே இப்போ தான் கோலம் போடவே கற்றுக்குறேன். லைக் இத்தனை நாளாக தெரியாதா அப்படின்னு சொன்னால் அந்தளவுக்கு தெரியாது. நான் இந்த மாதிரி யோசிச்செல்லாம் போட மாட்டேன், ஏதோ ஒரு கோலம் அப்படி சொல்லி போட்டுட்டு அப்படி தான் எனக்கு தெரியும். அண்ட் கோலம் போடுறதுக்கும் இதுக்கு முன்னாடி எனக்கு பெருசாக தெரியாது, இப்போ தான் கற்றுட்ருக்கேன். அதனால் எப்போ கோலம் போட்டாலும் ஓரளவுக்கு அழிக்காமல் போடணுன்னு தான் நினைப்பேன். ஆனால் நிறைய டைம் அப்படி முடியவே முடியாது, நல்லா அழிச்சு போடுற மாதிரி தான் இருக்கும். அட்லீஸ்ட் புள்ளியாச்சும் ஸ்ட்ரெயிட்டாக வைக்க தெரியுமா அப்படின்னு சொன்னால் அதுவுமே எனக்கு தெரியாது. புள்ளியுமே நான் கொஞ்சம் கோணையாக தான் வைப்பேன். பார்த்தீங்கன்னா தெரியும், இதுலேயே அந்த டிஸ்டன்ஸ் இருக்குல்ல 2 புள்ளிக்கும் நடுவில், அது வந்து ஈவனாகவே இருக்காது, கொஞ்சம் அன்ஈவனாக தான் இருக்கும். அதனால தான் கோலம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது என்னோடய கோலம். ஈவனாக நம்ம புள்ளி வச்சு ஈவனாக கோலம் போட்டோம்னா பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆனால் எனக்கு அதுவுமே இப்போதைக்கு தெரியல, லைட்டாக கற்றுட்ருக்கேன். இப்போ தான் ஃப்யூச்சரில் நல்லா போட்டுருவேன்னு நினைக்கிறேன். இங்கே இந்த பக்கம் வைக்கிறது அழிக்கிறது, அந்த பக்கம் வைக்கிறது அழிக்கிறது, இப்படியே தான் போய்ட்டு இருந்தது. அண்ட் மோஸ்ட் ஆஃப் தி டேஸ் நான் அழித்து தான் போடுவேன். அதனால் எனக்கு அது பெரிய விஷயமா தெரியல. நீங்கள் யாராச்சும் நல்ல கோலம் போடுறவங்க இருந்தால் அதை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டுருங்க. எப்படி கற்றுக்கிட்டீங்க? த்ரூ ப்ராக்டிஸ்னு சொல்லிடாதீங்க, அது எனக்கே தெரியும். வேறு ஏதாச்சும் டிப்ஸ் இருந்தால் சொல்லுங்கள், நானும் கற்றுப்பேன்ல கொஞ்சமாக. அதுக்காக தான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ தான். நான் மேபி ஃப்யூச்சரில் நல்லா போடுவேன்னு நினைக்கிறேன். அந்த புள்ளி வைக்கிற கோலம் இல்லாமல் நார்மலாக ரங்கோலி போடுவோம்ல, அது இதை விட கொஞ்சம் பெட்டராக போடுற மாதிரி எனக்கே ஒரு ஃபீலிங்கு. புள்ளி வைக்க தான் தெரியல பெருசாக, ஃப்யூச்சரில் கற்றுக்கிட்டு அதுவுமே நல்லா போடுவேன்னு நினைக்கிறேன். ரங்கோலினா ஓரளவுக்கு போட்டுருவேன், ஓரளவுக்கு நான் சொல்கிறது ஓரளவுக்கு தான், ஓரளவுக்கு போட்டுருவேன். நம்ம இப்போ ஆல்ரெடி பார்த்தோம்ல ஒரு கோலம் காலையில் போட்டேன் அப்படின்னு சொல்லி, அந்த கோலம் தான் இப்போ பார்த்துட்ருக்கோம். நம்ம ஃபஸ்ட் கோலம் வந்து நல்லா விளக்கெல்லாம் வச்சதுக்கப்புறம் கூட இந்த கோலம் போடலாம், நல்லா வெடிஞ்சதுக்கப்புறம். ஃபஸ்ட் கோலம் பார்த்தீங்கன்னா நான் வந்து விளக்கு வச்சுட்டு கூட செகண்ட் கோலம் போடுவேன் எப்போவுமே. எப்படி சொல்கிறதுனா, ஃபஸ்ட் கோலம்னா எப்படி சொல்கிறோம், விளக்கு வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கோலம் போடுவேன். அந்த கோலம் வந்து குட்டியாக கூட போட்டுப்பேன். அதுக்கப்புறமா விளக்கெல்லாம் வச்சுட்டு நம்மளுக்கு வெடிஞ்சிரும்ல, அதுக்கப்புறம் கூட நான் இன்னொரு கோலம் போட்டுப்பேன். 2 கோலம் போடுற மாதிரி இருந்தால். ஒரே ஒரு கோலம் தான் போடுறோம் அப்படின்னா விளக்கு வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த கோலம் போட்டுட்டு அப்படியே விட்டுடுவேன். இட்ஸ் அப் டு மீ.
என்னால் முடியும்னா நான் 2 கோலம் போடுவேன், என்னால் முடியாதுன்னா நான் ஒரு கோலம் மட்டும் போட்டு விட்டுருவேன். ஒரு கோலம்னா கொஞ்சம் சிம்பிளாக போட்டுருவேன். செகண்ட் கோலம்னா என்னால் அன்றைக்கி பெருசாக போட முடியும்னா போடுவேன், என்னால் அன்றைக்கி குட்டியாக தான் போட முடியும்னா போடுவேன். என்னால் ஒரு கோலம் தான் போட முடியுதுன்னா நான் ஒரு கோலத்தோட ஸ்டாப் பண்ணிடுவேன். அன்றைக்கி வந்து என்னோடய விஷ் தான். ஏன்னா ஒரு சில டைம் நமக்கே ஐயோ டயர்டாகிட்டு இருக்கோம், காலையில் எழும்போதே எழணுமா அப்படின்ற ஒரு ஃபீலோடு எழுவும் பாருங்கள். அந்த டேஸ்லலாம் நான் கோலமே போடக்கூடாது அப்படின்னு தான் நினைப்பேன். சரி கோலமே போடாமல் இருந்தால் எப்படி அப்படின்னு சொல்லி சும்மா சின்னதாக ஒரு கோலம் போட்டு விட்டுருவேன். பட் சில டேஸ் எல்லாம் இருக்கும் நம்மளுக்கே ஒரு மாதிரி நல்லா பிரிஸ்காக மார்னிங் எழும்போதே நல்ல எனர்ஜியோடு எழுவோம்ல, அந்த மாதிரி டைம்லலாம் நான் 2 கோலமும் கொஞ்சம் பெருசாக கூட போட்டிருக்கேன். இட்ஸ் அப் டு மீ. அண்ட் கலர் போடுறதுமே அப்படி தான், எனக்கு முடியும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் இருந்துச்சுன்னா நல்லா கலரெல்லாம் போட்டு அப்படியெல்லாம் பண்ணுவேன். என்னால் முடியல அப்படின்னு சொன்னால் கலர் போடாமல் கூட விட்டுருவேன். அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் டைம் ஆகிடுச்சுனாலும் நான் சிம்பிளாக ஏதாச்சும் சீக்கிரமாக போடுற கோலம் இருக்கும்ல, அந்த மாதிரி சீக்கிரமாக போடுற கோலம் போட்டு அப்படியே கடன்னு கிளம்பிடுவேன். இது ஒரு ஷார்ட் ஃபிலிம் மாதிரி போகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். லைக் எப்படி சொல்கிறதுனா, ரொம்ப நேரம் நான் பேசிகிட்டு இருக்க மாதிரியும் ரொம்ப நேரம் ஏதோ பண்ணிகிட்ருக்க மாதிரியும் ஒரு ஃபீலிங்கு எனக்கு. இது எடிட் பண்ணும் போதே அப்படி தான் தோணுச்சு, இவ்வளோ நேரம் இருக்குது இந்த வீடியோ, நம்ம பேசாமல் ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் கடன்னு ஓட்டி விட்டுடலாமா இந்த வீடியோவை அப்படிங்கிற மாதிரி. சரி இருக்கட்டும், இருந்தால் என்ன தப்பு, ஒன்று இப்படி தான் அப்லோட் பண்ணி பார்ப்போம், இது ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையா, நமக்கு எது பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லி. எனக்கு இது ஃபாஸ்ட்டாக கூட வச்சிடலாம், ஆனால் ஃபாஸ்ட்டாக வச்சா இந்த வேலை 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 அந்த மாதிரி போயிடுமோ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு, அதனால நான் வைக்கல. அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ண போகிறோம். இதில் அந்த சாக்லேட் இருக்குல்ல, சென்டரில் இருக்கே, சென்டர் டாப் ஒன், இப்போ காட்டிகிட்டு இருக்கோம், பயங்கர டேஸ்ட். எனக்கு அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இது 2மே கேக் தான். கிறிஸ்மஸ் அப்போ ஒரு பாக்ஸ் மாதிரி இது பண்ணுவாங்கள்ல, லைக் எல்லா ஃபெஸ்டிவல் அப்போவுமே கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி ஒன்று தருவாங்க, அதிலே எல்லாமே இருக்கும் ஆல்மோஸ்ட், அந்த மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி தான் சீசன்ஸ் க்ரீட்டிங்ஸ்னு சொல்லி. நீங்கள் வேணுன்னா இதை வாங்கி கூட சாப்பிடுங்க, அந்தளவுக்கு நல்லா இருந்துச்சு. மோஸ்ட்லி நான் அந்த மாதிரி ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன், ஆனால் இதோட இன்க்ரீடியன்ஸ் பற்றி அந்த மாதிரியெல்லாம் எனக்கு ஐடியா இல்லை. இது ப்ரொமோஷனும் கிடையாது. நீங்கள் உட்காந்து அந்த இன்க்ரீடியன்ஸ் பாருங்கள், உங்களுக்கு ஓகேனா அதை ஆர்டர் பண்ணி சாப்பிடுங்க. டேஸ்ட் வைஸ் சொல்கிறேன், நல்லா இருந்தது, எனக்கு பிடிச்சிருந்தது. மேபி அது இது யூஸ் பண்ணுறாங்க, இதை சாப்பிடக்கூடாது அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கும் தெரிஞ்சிருந்தால் அதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. நான் வேறு அது வேறு பாக்ஸ் ஃபுல்லும் வீட்டில் இருக்க எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்டே முடிச்சிட்டோம். இனிமேல் வாங்க மாட்டோம் அந்த மாதிரி எதுவும், அந்த மாதிரி சொல்கிறேன். நல்லா இருந்தது, ஆனால் எனக்கு பிடிச்சிருந்தது. நீங்கள் உங்களோட நாலேஜ்க்கு இது ஓகே, இதை சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் மட்டும் அதை வாங்கி சாப்பிடுங்க, டேஸ்ட் நல்லா இருந்தது. அவ்வளோதான். இது நெக்ஸ்ட் டே நான் மார்னிங் மட்டும்தான் ஷூட் பண்ணேன், அதுவும் கோலம் பிரேக்ஃபாஸ்ட் அந்த மாதிரி மோஸ்ட்லி ஷூட் பண்ணிவிட்டேன். அந்த குக் பண்ணுற ப்ராசஸோ அதெல்லாம் ஷூட் பண்ணியிருந்தால் இப்போவே ஆல்மோஸ்ட் இது 22 மினிட்ஸ் கிட்டே இருக்குது, 22-23 மினிட்ஸ் இருக்குது. நான் மட்டும் அந்த என்ன சொல்கிறது பிரேக்ஃபாஸ்ட்டு இதெல்லாம் செய்யறதெல்லாம் ஷூட் பண்ணியிருந்தேன்னா அவ்வளோதான், ஒரு ஃபிலிம் கணக்கு போயிட்டுருக்கோம். இப்போவே ஒரு ஷார்ட் ஃபிலிம் மாதிரி இருக்குது, ஒரு 30 மினிட்ஸ் தான் ஷார்ட் ஃபிலிமே இருக்கும், இது 22 மினிட்ஸ் கிட்டத்தட்ட வந்துருச்சு. இன்னும் நான் அதெல்லாம் ஷூட் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொன்னால் ஷார்ட் ஃபிலிமாக இருக்கிறது ஃபிலிம் கணக்கில் 2 மணி நேரம் அப்படி போய்ட்டுருக்கோன்னு நினைக்கிறேன். 2 மணி நேரம் வீடியோ அப்டேட் பண்ணுற அளவுக்கு அப்லோட் பண்ணுற அளவுக்குலாம் நம்ம இல்லை, இதோட போதும் அப்படின்னு சொல்லி நான் கொஞ்சம் டெலிட் கூட பண்ணிட்டேன். நான் சிலதெல்லாம் வேண்டாம் இது அப்படின்னு சொல்லி. குக்கிங் ப்ராசஸ் எல்லாம் போட்டால் இன்னும் பெருசாகிடுது, நான் இதையே எப்படிலாம் குட்டி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன். கோலம் போடும்போது யோசிச்சு தான் போடுவேன், எனக்கே பெருசாக இந்த கோலமா அந்த கோலமா அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியவே தெரியாது. ஏதோ கையில் வர்றது போடுவேன், ஒரு சில டைம் நல்லா யோசிச்சு போடுவேன், நல்லா போடணும் அப்படின்னு சொல்லி தோணும். ஒரு சில டைம் ஐயோ போதும் அப்படிங்கிற மாதிரி தோணும். எல்லா விஷயத்துலையுமே நான் சொல்கிறது, குக்கிங் கூட ஒரு சில டைம் நான் என்ன பண்ணுவேன்னா நல்லா பார்த்து பண்ணணும், எல்லாமே போடணும், எதுவுமே மறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பண்ணுவேன் ஒரு சில டைம். ஆனால் ஒன்று மறந்தால் என்ன ஆகிடும்போது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில டைம் தோணும். என்னோடய மைண்ட் செட்டே அப்படி தான். சில விஷயத்தில் வந்து ரொம்ப 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 இதுவாக இருப்பேன், பண்ணும்போது எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணணும்னு நினைப்பேன், அது மட்டும் எல்லா விஷயத்துலையுமே உண்டு. பட் சில டைம் ரொம்ப சோம்பேறியாக இருக்கும்போது ஐயோ கொஞ்சம் பரவாயில்ல, இம்பர்ஃபெக்ஷன் இஸ் குட் அப்படிங்கிற மாதிரியும் தோணும். சில டைம் என்னால் முடியாத போது நான் இப்படியும் பேசுவேன் இப்படியும் நடந்துப்பேன் அப்படியும் நடந்துப்பேன். ஆனால் மோஸ்ட் ஆஃப் தி டைம் எது பண்ணாலும் நான் பர்ஃபெக்டாக பண்ணணும்னு தான் நினைப்பேன். இப்போ ஏனோ தானோன்னு பண்ணுறாங்களா, அது கூட கோலமாவு கொட்டிட்டுலாம் போக மாட்டேன். ஏனோ தானோன்னு பண்ணால் கூட ஏதோ ஒன்று கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு நல்லா வரையணும் அப்படி தான் பார்ப்பேன். நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்ட்லாம் பண்ணால் கூட அதில் ஏதோ ஜஸ்டிஸ் பண்ணணும், அதுக்கு அவ்வளோதான் என்னை பொறுத்த வரைக்கும். நான் அப்படி தான் இப்போ வரையும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன், இனிமேல் ஃபாலோ பண்ணுவேன்னு நினைக்கிறேன். அதான் கோலம்லாம் போட்டு முடிச்சிட்டோம், இதுதான் நான் போட்ட கோலம். இன்றைக்கும் ரொம்ப அப்படியே நல்லா போடணும் அப்படின்னும் இல்லை, ரொம்ப இதுவாக போடணும்னு இல்லை. எனக்கு ரொம்ப பெருசாக நல்லா போடணும் அப்படின்னா நான் கொஞ்சம் பெருசாக போடுவேன், எனக்கு குட்டியாக போடணும்னு இருந்தால் நான் குட்டியாக போட்டுப்பேன். என்னோடய விஷ் தான், நம்ம இஷ்டத்துக்கு எப்படி வருதோ அப்படி போட்டுக்க வேண்டியது தான். ஒரு நாள் இந்த மாதிரி ரங்கோலி போட்டால் இன்னொரு நாளைக்கு புள்ளி வச்சு கோலம் போடணும் அப்படிங்கிற மாதிரி தோணும் எனக்கு. அதெல்லாம்
எனக்கு எப்படி தோணுதோ அப்படி தான் நான் போட்டுட்ருப்பேன். இன்றைக்கி இது தான் போடணும், நாளைக்கு அது தான் போடணும் அப்படிங்கிற ரூல்ஸ் எல்லாம் எனக்கு இல்லை. நான் பாட்னா எனக்கு கையில் என்ன வருதோ அது போடுவேன். இதுவுமே நான் தப்பாக தான் போட்டுருவேன். புள்ளி வச்ச கோலம் மோஸ்ட்லி நான் தப்பாக தான் போடுவேன். ஆனால் நான் நோட்டில் நிறைய டைம் ப்ராக்டிஸ் பண்ணுவேன். நாளைக்கு போட போகிறேன் அப்படின்னா நான் இன்றைக்கி உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணுவேன். ஏன்னா தான் ப்ராக்டிஸ் பண்ணாலும் எனக்கு என்னமோ நான் புள்ளி வச்ச கோலம் இன்னும் கொஞ்சம் நல்லா போடல அப்படிங்கிற மாதிரி தான் தோணும். நல்லா போடலன்னு தோணும்ல, அப்படி தான் நான் நல்லா தான் போட மாட்டேன் மோஸ்ட்லி. ஆனால் ரங்கோலினா ஓரளவுக்கு போட்டுருவேன். இப்போதைக்கு எனக்கு அதுக்கு ப்ராக்டிஸ் பத்தலை அப்படிங்கிறது தான் என்னோடய இது. பாருங்கள், இன்றைக்கும் புள்ளி அழிச்சிட்ருக்கேன். நான் டெய்லி அப்படி தான் வைப்பேன் அந்த புள்ளியை. இது ஒழுங்காக வராதோ அப்படிங்கிற மாதிரி தோணும். சரி அழிச்சிடுவோம், எதுக்கு வம்பு அப்படின்னு சொல்லி அந்த புள்ளி வச்சுருந்தா இந்த கோலம் இந்த மாதிரி நான் நிற்கிற மாதிரி ஆயிருக்காது. அந்த புள்ளி வைக்காததுனால இது பாருங்கள் எப்படி கொச்சான்னு எப்படியோ போயிட்டோம் அப்படின்னு சொல்லி அப்படியே போட்டு விட்டேன் நான். அந்த புள்ளி ஒன்று இருந்திருந்தால் இது கரெக்டாக இருந்திருக்கும். எனக்கு என்னமோ அங்கங்கே மிஸ்டேக் ஆகிடுச்சுது. என்ன மிஸ்டேக்குன்னு என்னாலும் கண்டுபிடிக்கவும் முடியல. சரின்னு சொல்லி எக்ஸ்ட்ரா ஒரு புள்ளி நானே வச்சுக்கிட்டாங்க. நீங்களே பாருங்கள் தெரியும். அவ்வளோதான். இப்போ பண்ணிட்டேன்னா எக்ஸ்ட்ரா ஒரு புள்ளி நானே வச்சுக்கிட்டாங்க. இடையில ஒரு புள்ளி, அவ்வளோதான். இன்னைக்கு நான் கம்மி கோலம் போட்டாலே அப்படி தான். எனக்கு பெருசாக கோலம் போட தெரியாது, கம்மி கோலம்லாம். அதனால் எனக்கு எப்படி வருதோ அப்படி போட்டுருவேன். அதுக்கப்புறம் ஒரு புள்ளி மட்டும் நடுவில் வச்சுருவேன். இங்கெல்லாம் யாராச்சும் அப்படி பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். இதையுமே நான் ஃபோன் பார்த்து தான் போடுவேன் மோஸ்ட் ஆஃப் த டைம். அண்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் வந்து முன்னாடி நாளே கொஞ்சம் ப்ராக்டிஸும் பண்ணியிருப்பேன். இது இப்படி தான் போடணுமா அப்படி தான் போடணுமான்ற மாதிரி. இங்கே போய் ஸ்டக் ஆயிடுச்சு. ஏன்னா நான் அந்த பக்கம் நிறைய புள்ளி வச்சுருக்கேன், இந்த பக்கம் கம்மி புள்ளி வச்சுருக்கேன். அந்த பக்கம் 5னா இந்த பக்கம் 4 தான் வச்சுருக்கேன். அதனால தான் வச்சா ஈவனாக வைக்கணுமா இல்லையா அந்த அறிவு கூட எனக்கு காணும். அப்போது என்னடா தப்பாகுது, என்னவோ ஒன்று போட அப்படின்னு சொல்லி போட்டுருவோம்ல. அந்த மாதிரி ஏதோ ஒன்று இதை ஃபினிஷ் பண்ணிடணும், அப்படியே விட்டுட்டு போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. தண்ணி ஊற்றி அழிச்சிடலாமான்லாம் எனக்கு கோவம் கூட வரும் சில டைமு. ஏன்னா இது இவ்வளோ கேவலமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி. சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லி மோஸ்ட் ஆஃப் த டைம் விட்டுருவேன். தண்ணி ஊற்றி அழிக்கிற அளவுக்கெல்லாம் போக மாட்டேன். அவ்வளோதான். இந்த கோலத்தை எதுக்கு எடுத்துகிட்டு வந்து இப்போ போடுறேன்னு எனக்கும் தெரியல, சாரி. இதை முன்னாடியே ஆட் பண்ணியிருக்கணும், அந்த கிளிப்பு பின்னாடி ஆட் பண்ணியிருக்கணும். ஏதோ எடிட்டிங் மிஸ்டேக், என் மேலே தான் தப்பு. இந்த ஒரு வீடியோவில் மன்னிச்சுக்கோங்க. நிஜமாகவே எனக்கு ஞாபகம் இல்லை நான் எதுக்கு இது இங்கே வச்சுருக்கேன்னு சொல்லி. லாஸ்ட்டாக தான் அந்த கிளிப் வச்சுருக்கணும். இப்பயும் நினச்சா நான் எடிட் பண்ணலாம். சரி ராவா அப்படியே இருந்துட்டு போட்டோம், தப்பு மனுஷனுடைய இயல்பு தானே, அப்படியே நீங்களும் அட்ஜஸ்ட் பண்ணிப்பீங்க அப்படின்னு சொல்லி அப்படியே வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம என்ன பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பூரி உருளைக்கிழங்கு தான். பூரி வந்து அப்பயே செஞ்சிட்டதுனால அது கொஞ்சம் இது இருக்குது, இப்படி இருக்குது. அண்ட் புஃப் பூரியெல்லாம் சூடாக இருக்கும் போதே சாப்பிட்டாச்சு. அப்படியே புஃப்னு இருக்கும் போது அது சாப்பிட்றதே ஒரு தெரப்பி மாதிரின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி தான். ஹோட்டலில் கூட யாராச்சும் புஃப்னு பூரி ஏதாச்சும் வச்சுருந்தாங்கன்னா அதை சாப்பிட்லாம் அப்படின்னு நம்மளுக்கு டெம்ப்ட் ஆகும். நம்ம அதை டேஸ்ட் கூட பண்ணியிருக்க மாட்டோம். கண்ணில் பார்க்கும்போதே அப்படியே நம்மளுக்கு மவுத் வாட்டரிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இருக்கும். இதுதான் சாப்பிட்ணும் அப்படிங்கிற மாதிரி. அது புஃப் பூரியில் என்னவோ ஒரு மேஜிக் இருக்குங்க. அது என்னென்னலாம் எனக்கு சொல்ல தெரியல. பார்த்தோன்னே நம்மளும் சாப்பிட்ணும், நம்மளுக்கும் அது கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்துடும் அந்த புஃப் பூரி பார்க்கும்போது. அவ்வளோதான் இன்றைக்கான வீடியோ. இன்னொரு வீடியோ வந்து மீட் பண்ணுறேன். பாய், see you soon guys, bye.